வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. மினிமம் இன்க்ரீடியண்ட்டு, தக்காளி கிடையாது, மிளகா பொடி கிடையாது, தனியா பொடி கிடையாது, கரம் மசாலா எதுவுமே கிடையாது, இஞ்சி கிடையாது, வரமிளகா, பூண்டு. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழியில் பண்ணுறதா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி பிராய்லரில் தான் பண்ணுறேன். நீங்கள் நாட்டுக்கோழியில் பண்ணுறதா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். சிந்தாமணி சிக்கன், வரமிளகாய் எல்லாமே இதே போல் கிள்ளி வச்சுடுங்க. ஒரு 2லேருந்து 3 முழு பூண்டு, அதை ஒன்று பாதியமாக தட்டி வச்சுடுங்க. இஞ்சி எதுவுமே கிடையாது, பூண்டு மட்டும்தான். கருவேப்பிலை, தேங்காயை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுடுங்க. அந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த தேங்காய் வெந்து வரச்சில் இந்த சாப்பிடச்சில் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? பேன் அடுப்பில் வச்சுடுங்க. கடலெண்ணெய் விடுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய், 2ல் ஏதாவது ஒன்று விடுங்க. நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயில் தான் பண்ணுறேன். நல்லா ஒரு குழி கரண்டி அளவுக்கு தாராளமாக விட்டுடுங்க. இது தக்காளியோ வேறு மசாலாவோ எதுவுமே கிடையாது. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நெடி ரொம்ப வராது. இல்லைன்னா மிளகாய் ஃபஸ்ட்டு கரிஞ்சு போகும், சின்ன வெங்காயம் வெந்து வர்றதுக்குள்ளால. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தை இதே போல் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துடுங்க. கொஞ்சம் மூடி போட்டோம்னா ஈஸியாக வெந்து வரும். இப்போ இதோட வரமிளகா, கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு, கிளீன் பண்ணி எடுத்துக்கிற 1/2 கிலோ சிக்கன், கொஞ்சமா மஞ்சப்பொடி மட்டும் போட்டேன். மஞ்சப்பொடி கூட ஆப்ஷனல் தான், கொஞ்சம் கலர் கிடைக்கிறதுக்காக தான் மஞ்சள் பொடி போடுறேன். அது கூட போட மாட்டாங்க. அதை சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு கழுகி வைப்பாங்க, நாம தனியாக போடுறோம். நாட்டுக்கோழி வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைங்க. பிராய்லர் சிக்கனாக இருந்தால் அப்படியே கூட வேக வச்சிடலாம். சிக்கன்லேருந்து வார தண்ணியே போதும். நம்ம தண்ணி விடாமலே தண்ணி விடுத்து பாருங்கள். இதை கொஞ்சம் நேரம் மூடி போட்டுலாம் வேகட்டும். இப்போ 3/4 பதம் சிக்கன் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா ரெடி ஆயிரும். தண்ணி மட்டும் கொஞ்சம் வற்றி வந்தால் மட்டும் போதும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கட்டும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லைன்னா ட்ரையாக வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துடுங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் எனக்கு.
1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துடுங்க. அதை கையில் இப்படி நசுக்கிடுங்க. வேறு எந்த ஒரு வாசத்துக்கு மசாலாவும் நம்ம சேர்க்கலை, இந்த ஒரு ஜீரகம் மட்டும்தான். நம்ம சின்ன வெங்காயம் நிறைய போட்டதுனால கொஞ்சம் கிரேவி கிடைக்குது பாருங்கள். வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை. சின்ன வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்ததுனால கொஞ்சம் நல்லா கிரேவியாட்டு நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக மசாலாலாம் ரொம்ப கிடையாது சிந்தாமணி சிக்கனில். இப்படி ஒன்று தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.